ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் பை காவ்யா. ஸோ எல்லாருமே நம்ம இன்னைக்கு வந்து இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சோம்பேறித்தனமாக நிறைய பேர் இருக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் சோம்பேறித்தனம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எந்த காரணத்தினால அந்த சோம்பேறித்தனம் வருது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோம்பேறித்தனம் வரத்துக்கு நம்மளோட உடலும் காரணமாக தாங்க இருக்குது. ஸோ எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட உடல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ உடலை எப்படி பார்க்குறது, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, கை கால் வலி, மூட்டு வலி, பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுமா, டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் கை கால் வலிகள் வரதான் செய்யுது. ஸோ கை வலி வருதா இல்லையோ தெரியல, ஆனால் கால் வலி ரொம்பவே வரும், இடுப்பு வலி, முதுகு வலி ரொம்பவே வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா, ஸோ நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடலை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நம்மளோட பாடியே நமக்கு வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளோட உடம்புக்கே போயிடுதே அப்படின்னு நாமளோ இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லியோ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அந்த விஷயம் தோணி நம்மளோட மனசுக்கு என்ன தோணும், நம்ம வந்து இந்த வேலைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா நமக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம கையால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட முழு சம்பளம் நம்மளோட காசில் தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டுக்கு செலவுக்கு நிறைய டெய்லர்ஸ் உங்களுக்கு தெரியுமா, நிறைய டெய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லர் ஒர்க் வந்து சூஸ் பண்ணுறதே அவங்களோட தினசரி செலவுகளுக்கு, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு, இல்லை யாருமே இல்லை அப்படின்னும்போது நமக்கு இந்த கைத்தொழில் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்பவே அப்படின்னு சொல்லவே முடியாது, 100%ல் 1000% தான் நமக்கு வந்து இந்த கைத்தொழில் வந்து நிறைய பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த கைத்தொழில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கணவன் விட்டுட்டு போனாலும் சரி, அப்பா அம்மா இல்லைனாலும் சரி, குழந்தைங்க விட்டுட்டு போனாலும் சரி, யார் விட்டுட்டு போனாலும் நம்மளோட மிஷின் நம்மளை விட்டு போகாது, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது நமக்கு அந்த வலிகள் எல்லாமே வருது. ஸோ வேறு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலிகள் போயிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு இந்த வலிகள்னால தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த வலிகள் வருது அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு வர வலிகள் வந்து அது எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எதிர்கொள்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறதுல நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்பலாம். நியாயமா அப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது, ஸோ இதெல்லாம் உன்னோட உடம்புக்கு வந்து சரி கிடையாது, நீ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது சொல்லுறது வந்து கரெக்டான விஷயந்தான். நமக்கு வந்து என்ன தோணும், ஆமாம் இவங்க வந்து நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தோணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க, நான் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து வைக்கலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்கக்கிட்ட அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து எமர்ஜென்சியாக உங்களுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்டு பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அவங்கக்கிட்ட இருந்தும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்போ தெரியும் இல்லையா அவங்க வந்து எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம், அதை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் போது நம்மளை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ எதுவுமே சொல்லாமல், இல்லை எனக்கு எந்த வலியும் இல்லை, எனக்கு நார்மலாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறது தான் நமக்கு நல்லது. கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய வலிகள் வருது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து 21 தான், 22 நடக்குது. ஸோ 22 இருக்கும்போது எனக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் பார்த்து நினைப்பேன். ஸோ பாட்டி அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் நினச்சிட்டு நான் வந்து நிறைய தடவை நான் வந்து நினச்சிருக்கேன், என்னடா நம்ம வந்து இவ்வளோ
இந்த வயசுலயே நமக்கு வந்து கால் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த டைம்ல அவ்வளோ வயசாகும்போது நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும். இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு தகுந்த மாரி நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வலிகள்ல இருந்து நம்ம கண்டிப்பா மீட்டு வந்துடலாம். கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அந்த உணவுகள் நம்ம டெய்லரிங் ஒர்க் பண்றோம், இல்லைன்னா நமக்கு பாடி ஹீட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சாப்பாடு கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரட்டை அடிக்கிறது ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கொள்ளுங்க. இது நான் வந்து என்னோட பர்சனல் விஷயமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அரட்டை அடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் பக்கத்து வீட்டு ஆளுங்க, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இவங்கள பற்றி தான் நம்ம வந்து அரட்டை அடிப்போம். சரிங்களா? ஸோ அது அம்மாவாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் நம்ம அவங்க கூட வந்து நம்ம இவங்கள பற்றி அவங்கள பற்றி வந்து பேசுவோம். ஸோ பேசும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பேசும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அவங்களோட வாயிலிருந்து என்ன வரும், இவங்களோட இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து அரட்டை அடிப்போம். ஸோ அரட்டை அடிக்கிறது தான் இது தானே. என்னென்ன வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு யாருமே பேசவே மாட்டோம். சரிங்களா? ஸோ அப்படி பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிப்லிங்ஸ் இருப்பாங்க. அதாவது வந்து சிஸ்டர்ஸ், கூட பிறந்தவங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டு ஆளுங்க, இல்லைன்னா எதிர் வீட்டு ஆளுங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டவங்க பற்றி பேசுகிறது தான் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு விஷயமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு யாருக்குமே இங்கே வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அடுத்தவங்க பற்றி உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நாளைக்கு கண்டிப்பாக உங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அடையாளமாக தான் இது இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிறோம், நாளைக்கு அவங்க இல்லை. அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நேற்று கூட இதே ஒர்க் தான் பண்ணோம், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணாது. ஸோ அவங்க சொல்கிறாங்களே என்ன, எங்கே போனேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி தான் டைம் வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு அதுவே பழக்கமாக மாறிடும். ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இது தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கும் நாட்கள் வந்து தள்ளி போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், நம்ம வந்து ஒன்று வந்து நம்ம புரளி பேசுகிறதும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறது தான். ஸோ ஒர்க் வந்து பண்ணாமல், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தொழிலை நம்ம வந்து கவனிக்காமல் வேறு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்க. ஸோ என்னலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து விலகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரட்டை அடிக்கிறது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விலகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யாராவது கோவப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னடா நம்ம வந்து பக்கத்து வீட்டாளுங்க அவங்கக்கிட்டயே பேசக்கூடாது அப்படின்னா நமக்கு டைம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அவங்க தான் நம்ம கூட வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கூட வருது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற கைத்தொழில் தான். ஸோ கைத்தொழில் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட லைஃபே அதில் தான் இருக்குது. நம்ம அதுலேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம வந்து மக்கள்கிட்ட கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு தான். நம்ம வந்து இன்னொரு விஷயம் தள்ளி போடுறது, அதாவது சோம்பேறித்தனத்துக்கான ஒரு 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் இருப்பாங்களே இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் இருப்பாங்க. உதவி செய்யணும், பக்கத்து வீட்டாளுங்க கூட போகணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், இல்லை அவங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னும்போது நம்ம வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. போயிட்டு வரலாம் வா அப்படின்னு. ஸோ நீங்கள் வேலைகள் எல்லாமே தள்ளி போட்டுட்டு நீங்கள் வந்து போவீங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இம்பார்ட்டண்ட், அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது
ஃபங்க்ஷன் இருந்து நீங்கள் வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அதனால உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா இன்றைக்கி நாம் அவங்களுக்கு போனோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க நமக்கு வருவாங்க. இதுதான் நடக்க போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் வந்து போவோம். ஆனால் நம்மளோட பெண்டிங் வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். நாட்கள் வீணாகும். அது கூடவே வந்து பெண்டிங் அதாவது ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தோணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சரி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தோணும். இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து வீட்லேயே சண்டை வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நீ எதுக்காக போன அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் திட்டுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசிட்டே இருக்கலாம் தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் நம்ம வந்து நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அடுத்தவங்க கிட்ட நம்ம பேசிட்டு பேச்சுவார்த்தைகளால் வந்து நம்ம மயங்கி அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளோட டைம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. நாட்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட லைஃப்லேருந்து ஒரு நாள் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு நாள் உங்களுக்கு போகட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னோட லைஃப் ஒரே ஒரு லைஃப் தான் இது. நான் வந்து என்னோட விருப்பத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு அதுவே உங்களுக்கு கஷ்டமான நாளாக அது வரும்போது அவங்க வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நான் கேரண்டி. கண்டிப்பாக அவங்க வந்து சால்வ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த சால்வ் பண்ணாமல் இருக்கணும், அது அவங்க இதில் வந்து தலையிடவே கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டெய்லரிங் ஆகட்டும், ஆரி ஒர்க் ஆகட்டும், ஓன் பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து யாரையுமே நம்பாமல் யார்கிட்டேயும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் வந்து முழு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு போய் உட்காருவோம். ஆனால் அந்த டைம் போகிறதே தெரியாது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து அடுத்தவங்க பற்றி உங்ககிட்ட வந்து சொல்லும்போது கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட பற்றி அவங்க கிட்ட சொல்லுவாங்க. யார்கிட்டயாவது நீங்கள் வந்து ஏதாவது பர்சனல் விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நாம் யார் பற்றியும் வந்து நாம் கேட்குறதும் வேண்டாம், நம்ம பற்றி யார்கிட்டயும் சொல்கிறது வேண்டாம். இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருடைய தயவும் வேண்டாம், யாருடைய பிரச்சனையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பாட்டு போட்டுட்டு இல்லைன்னா மோட்டிவேட்டடாக கேட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற சுகமே தனி தான். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ புரியாது. நிறைய பேருக்கு வந்து ஓல்டு டெய்லர்ஸ் இல்லைன்னா நியூ டெய்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு புரிஞ்சவங்க அதாவது டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அரட்டை அடித்து பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டோ இல்லைனா ஏதாவது கதைகள் ஸ்டோரிஸ் கேட்டுட்டோ, முக்கியமாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டு நம்ம போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட சுகமே தனி தான். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு அந்த சுகம் வந்து வரவே வராது, சரிங்களா? அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வரவே வராது. ஆனால் நமக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச டெய்லரிங் ஒர்க்காக இருக்கணும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி இல்லைன்னா சோர்வாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த டெய்லரிங் ஒர்க்கில் அந்த வேலைகள் வந்து பண்ணுறதே பிடிக்காது. போய் ஓய்வு எடுக்கலாமா, போய் தூங்கலாமா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு இல்லை டீ வந்து பெரும்பாலும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன், டீ இல்லாமல் நம்ம வந்து இருக்கவே முடியாது. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டீயாச்சும் குடிப்பேன், என்ன பண்ணுறது? ஆனால் வெயில் காலத்தில் குடிக்க முடியாது தான். ஆனாலும் நமக்கு வந்து அந்த டீயோட அடிக்ட் நம்ம ஆயிட்டோம் இல்லையா? ஆனால் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் பெரும்பாலும் சொல்லுவேன், வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். இப்போ கடை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாச்சும் டீ குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம டீ குடிச்சிட்டு மொபைல் மட்டும் பார்க்குறது வேணாம். டீ குடிச்சிட்டு இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாமே. ஸோ எல்லாருமே இந்த எல்லா ஒர்க்கும் நான் சொன்ன எல்லாமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டெய்லரிங்
டிசைனிங் ஒர்க் சம்மந்தமாக தான் இப்போது ஸ்டிச்சிங் சம்மந்தமாக இருக்கணுமா இல்லைனா மோட்டிவேஷ்னலாக இருக்கணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்ன கேள்விகள் நிறையவே வீடியோஸில் நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பதில் கொடுப்பீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமா இல்லைனா மோட்டிவேஷ்னல் வீடியோ வேணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய், தேங்க்யூ.